கோபிச்செட்டிப்பாளையத்தில் மதியானத்துக்கு மேலே பயங்கரமான மழை. வீட்டில் இருந்து 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 ஒரே போரு. எங்கேயும் வெளியில் போக முடியல. கடைசியில் அப்படியே மழை லேசாக குறைஞ்சதுக்கப்புறம் டூ வீலர் எடுத்துக்கிட்டு அந்த நேரத்தில் இந்த வயல் பக்கம் வாய்க்கால் பக்கம் போனோம்னா இயற்கை அழகெல்லாம் அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். டூ வீலர் எடுத்துக்கிட்டு போனேன். போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த வாய்க்கால் கரை ஓரமாக டூ வீலர் நிறுத்திட்டு அந்த அந்த சூழ்நிலையில் வாய்க்காலில் ஓடுற தண்ணியெல்லாம் அப்படியே பார்க்குறப்ப தான் ஒரு பெரியவர் அந்த குளிர் காற்றுலேயே ஒருத்தர் குளிச்சுக்கிட்டு இருந்தார். சரி, அப்போ தான் பார்த்தேன் அந்த வாய்க்காலோட அழகெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. சரி, இந்த வயல் அழகெல்லாம் ஒரு திட்டுமலை ஏறி நின்று அப்படியே இயற்கை அழகெல்லாம் ரசிச்சுட்டு இருக்கப்போ தான் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்தாங்க. சரி, அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு இந்த வாய்க்கால் கரையோரம் உட்காந்துட்டு இந்த வாய்க்காலில் ஓடுற தண்ணியெல்லாம் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்தோம். இப்போ தான் ஒரு சப்ஸ்கிரைபர் புது பைக் வாங்கியிருந்தார். பைக்கில் சேறு அப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த வாய்க்கால் தண்ணியில் கழுவுறதுக்காக பைக் கொண்டு வந்தார். சரி, அவரு கூட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு டைம் பாஸ்லாம் பண்ணிவிட்டு அப்போ தான் பார்த்தோம். சரி, இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு அங்கேருந்து அப்படியே நாங்கள் வீடு நோக்கி கிளம்பிட்டோம்.